பாவம் தொழுவோர் பெரும் தண்டனை. செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் தளத்தில் நேரலையாக ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் வழிகாட்டல் உரை. பாவம் தொழுவோர் பெரும் தண்டனை. நாள் கார்த்திகை 27 டிசம்பர் 13. அனைவருக்கும் வணக்கம். பாவம் தொழுவோர் பெரும் தண்டனை எனும் தலைப்பிலான இந்த உரை யாவர்க்குமான வழிகாட்டல். பாவம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? அதன் அடிப்படைகள் யாவை? அதில் ஈடுபடுவோர் பெரும் தண்டம் எது ஆகிய கருத்துக்களை இவ்வுரை உள்ளடக்கியிருக்கிறது. இதனை பாவம் என்றால் என்னவென்று அறியாதோரும் கேட்பர். பாவம் செய்வதுதான் தன் பிறவிக் கடன் என்று இருப்போரும் கேட்பர். பாவம் என்று அறிந்து அதிலிருந்து ஒதுங்கியோரும் கேட்பர். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று வேட்கையோடு இருப்போரும் கேட்பர். ஆகவே இது யாவர்க்குமானது. இந்த உரையின் நோக்கம் எம்பெருமானுடைய இறைநெறிப்படும் நம் கூட்டத்தினரை பாவங்களிலிருந்து காத்தலும் மீட்டலும் ஆகும். பிறருக்கு இவ்வுரை எவ்வகையினும் பொருந்தாது. இவ்வுரையின் கருத்துகள் தெளிவினை வழங்கினாலும் எவ்வகையிலும் அது அவர்களை மீட்காது. பாவம் என்ற கருத்து எவ்வாறானது என்பதனை படிப்படியாக நோக்குவோம். முதலில் குற்றம் என்ற சொல் கொண்டுள்ள பொருளை விளங்கிக் கொள்வோம். குன்றாதொழியும் எண்ணமும் நினைவும் அகந்தை பேய் காம்பூட்டம் உண்டு உகந்தெழுந்து ஆடி தம் இயல் குன்ற அகத்து அழுந்தலும் அவ்வனனே செய்தலும் குற்றம். எண்ணமும் நினைவும் தம் இயல்பில் குன்றக்கூடாது. இயல்பு என்ன உரைக்கிறதோ அவ்வாறே இருந்துவிட வேண்டும். அதில் எண்ணமும் குன்றக்கூடாது, நினைவுகளும் குன்றிவிடக்கூடாது. அவ்வாறு எண்ணமும் நினைவும் குன்றாமல் ஒழிந்து போவன. இயல்பாக எண்ணம் குன்றுகிறது அல்லது கேடான எண்ணங்கள் வருகின்றன என்றால் அவை ஒழிந்து போகும். அது இயல்பே அந்த ஒழிவினை நிகழ்த்திவிடும். நினைவிலும் கேடான கருத்துகள் எழுகின்றன என்றால் அதனை இயல்பே ஒழித்துவிடும். அவ்வாறு குன்றுவன ஒழிவது இயல்பு. இதனைத்தான் குன்றாது ஒழியும் எண்ணம் நினைவு என்று மறைமொழி கூறுகிறது. குன்றாமல் ஒழிந்தே விடும். அவை குன்றக்கூடாது. குன்றுகின்றன அல்லது கீழ்த்தரமாக இருக்கின்றன என்றால் அவை ஒழிந்து விட வேண்டும். அது இயல்பில் இருக்கும் காப்பு. இந்த இயல்புக்கு மாறாக அப்படி குன்றாமல்
ஒழிய வேண்டிய எண்ணமும் நினைவும் அகந்தை எனும் பேயின் காம்பில் ஊட்டத்தை உண்டு உகந்து எழுந்து ஆடி தம் இயல்பில் குன்ற அகத்தழுந்தலும் அவ்வனவே செய்தலும் குற்றம். அகந்தை எனப்படுவது பெருமை, பொறாமை, இச்சை ஆகிய 3 நிலைகளில் நிலவுவது. இந்த அகந்தை எனும் பேய் தன் காம்பில் கீழ்த்தரமான கேடான எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் ஊட்டம் கொடுக்கும். இயல்பாக அவ்வாறான எண்ணமும் நினைவும் ஒழியும். ஆனால் அவ்வாறு ஒழிந்து விடாமல் அகந்தை அவற்றை இழுத்து தன் பேய் காம்பில் ஊட்டம் கொடுக்கும். இந்த இயல்பில் குன்றிய எண்ணமும் நினைவும் அந்த காம்பின் ஊட்டத்தை நன்கு உண்டு உகந்து எழும். மிக மகிழ்ச்சியாக நாம் ஒழிவதாக இருந்தோமே, இப்படி இந்த பேய் ஊட்டம் கொடுத்தது என்று உகந்து எழுந்து ஆடி தம் இயல்பில் குன்றும். என் கருத்து என்ன என்றால், ஒவ்வொரு மாந்தருக்கும் எண்ணமும் நினைவும் நெறிப்படவும் சீராகவும் மட்டும் இருப்பதில்லை. இயல்பில் குன்றுபவை எழுவதும் இயல்பு. அவ்வாறு எழுவனவற்றை ஒழிப்பதும் இயல்பு. எண்ணமும் நினைவும் இயல்பில் குன்றிவிட்டன என்றால் அதை இயல்பே ஒழித்துவிடும். மாறாக ஒருவருக்கு அகந்தை மேலெழுந்து விட்டது என்றால் அந்த அகந்தை கீழான கேடான எண்ணங்களையும் நினைவுகளையும் தன் பேய் முளை காம்பினால் ஊட்டி ஊட்டி வளர்க்கும். அவ்வாறு வளரும் இயல்பு குன்றிய எண்ணமும் நினைவும் உகந்து எழுந்து ஆடும். அப்படி ஆடி இயல்பில் குன்றும். அதன் நோக்கமே அதுதான். இயல்பில் குன்ற வேண்டும் என்பதுதான் அகந்தை பேயின் நோக்கமே. அடுத்த நிலையில் இது அகத்து அழுந்தல் செய்யும். அகத்தில் இது அழுந்திக் கொண்டே இருக்கும். இது புறத்தை உடனே ஆடாது. இவை யாவுமே அகத்தின் உள்ளே நிகழ்வன. அந்த பேயாட்டத்திற்கு அகமே களமாக இருக்கும். அது அழுந்தி அழுந்தி ஆடும். ஒரு நிலைக்கு பிறகு அந்த எண்ணமும் நினைவும் எவற்றையெல்லாம் கொண்டிருந்தனவோ அவற்றை செய்யும். அவ்வனவே செய்தலும் குற்றம். இதற்குத்தான் குற்றம் என்று பெயர். ஏன் குற்றம் என்றார்கள் நம் முன்னோர்? இயல்பில் குன்றுவது குற்றம். மீண்டும் மறைமொழியை நோக்கிவிட்டு அடுத்த நிலைக்கு செல்வோம். குன்றாதொழியும் எண்ணமும் நினைவும் அகந்தை பேய் காம்பூட்டம் உண்டு உகந்தெழுந்தாடித்தம் இயல் குன்ற அகத்தழுந்தலும் அவ்வனவே செய்தலும் குற்றம். பாவம் என்ற சொல்லுக்குரிய இலக்கணம் இப்பொழுது மறைமொழியாக உரைக்கப்படுகிறது. பெருமை, பொறாமை, இச்சை இவை மூன்றும் ஒருமை கொண்டு ஓங்கியாடும் எண்ணமே பாவம் என்க. மற்றது திண்ணங்கொண்டு செயலுறல்
சொல்லிலி நிலையே அண்ணல் அன்புடை நெறி கடந்த அதனால். பெருமை, பொறாமை, இச்சை இவை மூன்று நிலைகள். ஒருவருக்கு பெருமை இருக்கும், அவர் விரும்பினால் அதிலிருந்து வெளியேறலாம். அதிலிருந்து வெளியேறிவிட்டால் அவருக்கு பொறாமை இருக்காது. ஏனென்றால் பெருமை முதல் நிலை, பொறாமை இரண்டாம் நிலை. அவர் பெருமையிலிருந்து வெளியேறவில்லை, நிலைக்கிறார் என்றால் பொறாமையை தவிர்க்க இயலாது. எவர் ஒருவர் தன் மீது பெருமை கொள்கிறாரோ அவர் பிறர் மீது பொறாமை கொள்வது தவிர்க்க இயலாது. தன் பெருமையை நிலைநாட்டுவதற்காக தன்னை விட சிறப்பாக எவரேனும் இருக்கிறார் என்றால் அவர் மீது பொறாமை கொள்வது தவிர்க்க இயலாது. ஆகவே முதல் படிநிலை பெருமை, இரண்டாம் படிநிலை பொறாமை. இந்த இரண்டாம் படிநிலையிலிருந்தும் அவர் விரும்பினால் விலகலாம். அவ்வாறு அல்லாமல் பொறாமையிலும் நிலைக்கிறார் என்றால் மூன்றாம் நிலையாகிய இச்சைக்கு செல்வார். இச்சை எனப்படுவது உரிமை பறிப்பு, பிறருடைய உரிமையை பறித்தல். பிறர் உரிமை என்பது அவரவர் உடலிலும் மனதிலும் இருப்பது. உடல், மனம் ஆகியவற்றில்தான் உரிமை உண்டு. மற்ற எல்லாமே பொருட்கள், அவையெல்லாம் உடைமைகள். உரிமை பறிப்பு தான் இச்சை. அவரவர் உடல் அவரவருக்கு, அவரவருடைய மனக்கருத்துக்கள் அவரவருக்கு என்று ஒழுகுதல் இச்சையற்றிருத்தல். உடைமைக்காகவும் பெருமைக்காகவும் தான் கொண்ட பொறாமைக்காகவும் மற்றவருடைய உடலை, உடல் நலனை, வாழும் உரிமையை, சிந்திக்கும் உரிமையை, சிந்தனையை செயல்படுத்தும் உரிமையை பறித்தல் இச்சை. இவ்வாறு பெருமை, பொறாமை, இச்சை ஆகியன மூன்று படிநிலைகளாக இருக்கின்றன. இச்சைக்கு ஆட்பட்டோரும் அதிலிருந்து விரும்பி விலகலாம். ஐயோ, இப்படி கீழ்த்தரமாக நான் மற்றவருடைய உரிமையை பறிக்க எண்ணினேனே என்று விலகலாம். அவ்வாறும் இல்லாமல் பெருமை, பொறாமை, இச்சை இவை மூன்றும் ஒருமை கொண்டு ஓங்கி ஆடுதல் நிகழ்ந்து விடுகிறது. இதற்கு என்ன பொருள் என்றால், பெருமை, பொறாமை, இச்சை என மூன்றே இல்லை, இந்த மூன்றுமே ஒருமை என்று ஆகிவிடுகின்றன. இவ்வாறானவர்களுக்கு, இந்த பாவிகளுக்கு, இதுதான் பெருமை, இதுதான் பொறாமை, இது இச்சை என்று பிரிக்கவே இயலாத அளவிற்கு மூன்று ஒருமையாகிவிடும். மூன்று படிநிலைகளே இருக்காது, மூன்றுமே ஒருமை என்றாகிவிடும். இது இவ்வாறு ஒருமை கொண்டு ஓங்கி ஆடும். இங்கும் ஆட்டம்தான். இவ்வாறு ஓங்கி ஆடும் எண்ணமே பாவம் என்க. இந்த எண்ணமே பாவம். இன்னும் அவர் எதனையும் செய்யவில்லை. பெருமை, பொறாமை, இச்சை இவை மூன்றையும் ஒருமையாக கொண்டு ஓங்கி அகத்துள் ஆடுகிறார். அவருடைய எண்ணம் ஆடுகிறது. அந்த எண்ணமே பாவம் என்க. அப்படி ஒரு எண்ணமே எழக்கூடாது, ஆனால் அது ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலும் விலகலாம். இந்நிலையிலும் இது இன்னும் எண்ணம்தான். ஐயோ, இப்படி பிறருடைய உரிமைக்கு எதிராக ஆடுகிறேனே, ஐயோ இப்படி என் மீது பெருமை கொண்டு அலைகிறேனே, ஐயோ எனக்கு இப்படி பொறாமை வளர்ந்து விட்டதே, இந்த மூன்றுமே ஒருமை கொண்டு ஆடுகின்றனவே என்று ஒரு துளி கணம் எண்ணினால் அந்த ஆட்டம் அடங்கிவிடும். அவ்வாறும் இல்லாமல் மற்றது திண்ணங்கொண்டு செயலுறல் சொல்லிலி நிலையே. இந்த பெருமை, பொறாமை, இச்சை மூன்று ஒருமை கொண்டு ஓங்கி ஆடும் எண்ணம் திண்ணங்கொண்டு செயலுறுகிறது. அதற்கு ஒரு உறுதி கிடைக்கிறது. அது உள்ளிருந்தும் கிடைக்கும், இதே போன்ற பிற பாவிகளிடமிருந்தும் கிடைக்கும்.
இதனை ஏன் இன்னும் எண்ணமாகவே கொண்டிருக்கிறீர்கள்? இதோ நான் இருக்கிறேன், இதனை செயல்படுத்துவோம் என்று திண்ணம் அகத்திலிருந்தும் கிடைக்கும், புறத்திலிருந்தும் கிடைக்கும். அவ்வாறான திண்ணம் கொண்டு அதற்கு செயல் உரல் நிகழ்கிறது என்றால் அது என்ன? சொல்லிலி நிலை. அது சொல் இல்லாத நிலை. அதற்கு சொல் நம் இறையனார் வகுத்த தமிழில் இல்லை. எண்ணம்தான் பாவம். நீங்கள் நோக்கினால் அது உங்களுக்கு விளங்கும். பாவச் செயல் என்போம். செயல் எல்லாவற்றுக்கும் பொருத்தமானதுதான். நற்செயல், தீச்செயல், வன்செயல், இன்செயல் என்று செயலை எல்லாவற்றுக்கும் கூறலாம். பாவச் செயல் என்போமே அன்றி அந்த பாவச் செயல் என்று எதனை அழைக்கிறோமோ அதற்கு தனியே சொல்லே இல்லை. அது சொல்லிலி நிலை. ஏன்? பாவம் என்ற எண்ணம்தான் பாவம். பாவம் என்ற எண்ணம் செயலுற்றால் அதனை கூறுவதற்கு சொல்லே இல்லை என்று கூறுகிறோம். ஏன்? ஏனெனில் அண்ணல் அன்புடை நெறி கடந்த அதனால் அது அண்ணலாகிய எம்பெருமானுடைய அன்பு நெறியை கடந்து விட்டது. அன்பை கடந்த ஒன்று சொல் பெறுமா? அதற்கென்று ஒரு சொல் இருக்குமா? அன்பு எனப்படுவது அப்பனுடைய பண்பு. பண்பு நிலை அவனுடைய மூல நிலை. அது வடிவங்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது பண்பு. அப்பனுடைய பண்பாகிய அன்பினையே கடந்து ஒன்று சென்று விட்டது என்றால் அது என்ன? பாவத்தை செயல்படுத்தலாம் என்ற நிலை. அது செயலுற்றுவிட்டால் அதற்கு சொல்லில்லை, சொல்லிலி நிலை. பண்பிலிருந்து தான் சொற்கள் பிறக்கின்றன. தமிழ் நூலில் பண்பியக்க விழிகை பதமென்றாகும் என்ற மறைமொழி இருக்கிறது. பண்பு தன் இயக்கத்தில் இழிந்து பதம் என்றாகிறது. பதம் சொல்லாக வளர்ச்சி அடைகிறது. சொல் மூலம் பதம் என்றாகும் என்பதும் மறைமொழி. பதம்தான் சொல்லுக்கே மூலம். பதமாக இருக்க வேண்டும். அதிலிருந்துதான் சொல் பிறக்கும். பாவம் என்ற பெருமை, பொறாமை, இச்சை இவை மூன்றும் ஒருமை கொண்டு ஓங்கி ஆடும் எண்ணம்தான் பாவம். இன்னும் எதுவும் நிகழவில்லை. அந்த எண்ணமே பாவம். அதற்கு உறுதி எனப்படும் திண்ணம் கிடைத்து அது செயலுக்கும் வருகிறது என்றால் அது சொல்லிலி நிலை. அது இறைவனுடைய வடிவ வரையறைகளுக்கே அப்பாற்பட்டது. ஆகவே அதற்கு நம்மிடம் சொல்லில்லை. பெருமை, பொறாமை, இச்சை இவை மூன்றும் ஒருமை கொண்டு ஓங்கி ஆடும் எண்ணமே பாவம் என்க மற்றகுது திண்ணங்கொண்டு செயலுறல் சொல்லிலி நிலையே அண்ணல் அன்புடை நெறி கடந்த அதனால். அடுத்து பாவம் பல வகை ஆயினும் குற்றம் மறைத்து சுற்றம் கூட்டல் கொற்றங்கான எற்றும் ஆடல் இவை இரண்டு மீடேற கொடுமதி கொண்டு கூற்றம் ஏவல் இம்மூன்றொடு உற்றானம்பலத்தாடி யாவரும் அகத்துள் அலையும் அம்மன நிலை அம்மன நிலையினை தெற்றென நோக்கும் முற்றான் மீதே பொய்யுரை சாற்றல் இவை பாவம் நான்கே. பாவம் பல வகைப்படும். ஆயினும் 4 பாவ நிலைகள், பாவ வகைகள் இங்கு குறிப்பிடப்படுகின்றன.
ஒன்று, குற்றம் மறைத்து சுற்றம் கூட்டல். குற்றம் என்றால் என்ன என ஏற்கனவே விளக்கிவிட்டோம். அந்த குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள், அதனை மறைத்து தனக்கென்று ஒரு சுற்றத்தை கூட்டிக் கொள்கிறார்கள். இது பாவத்தின் முதல் வகை. கொற்றங்கான எற்றுமாடல். இந்த பாவத்தில் வெற்றி அடைவதற்காக எற்றுமாடல் என்றால் எப்படியும் எதனையும் செய்தல். எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எந்த செயலையும் செய்தல் தான் எற்றும் ஆடல் எனப்படுகிறது. ஏன் ஆடல் ஆடல் என்று கூறப்படுகிறது என்றால், இந்த கூட்டெல்லாம் ஒரு நிலையில் நிற்காது. இது இங்கே நிற்கிறது என நினைப்போம், திரும்பி பார்த்தால் அது அங்கே இருக்கும். அங்கே இருக்கிறது நினைப்போம், இங்கு அலையும். இது அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும். அது ஒரு ஆடல் போல இருக்கும். அது அந்த கூட்டத்துக்கு அது ஒரு ஆடல். அது ஆடிக்கொண்டே இருக்கு. அதற்கு நிலைத்தன்மையே இருக்காது. எப்படி நிலைத்தன்மை இருக்கும்? இவ்வளவு குற்றத்தை ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து செய்யும் கூட்டம் ஆட்டமாகத்தான் ஆடும். இரண்டாவது பாவத்தின் வகை கொற்றங்கான எற்றும் ஆடல். 3, இவை இரண்டும் ஈடேற கொடுமதி கொண்டு கூற்றம் ஏவல். குற்றம் மறைத்து சுற்றம் கூட்டல் 1, கொற்றம் காண எற்றும் ஆடல் 2. 3, அந்த இரண்டும் ஈடேற கொடுமையான மதி எனப்படும் கொடும் அறிவினை கொண்டு கூற்றத்தை ஏவுதல், அதாவது மரணத்தை ஏவுதல். பிறருக்கு, பிற உயிரினங்களுக்கு பிறருக்கு மரணத்தை ஏவுதல், கூற்றம் ஏவல். இது 3. இந்த 3ஐ விட கொடும்பாவம் 4. இம்மூன்றோடு உற்றான் அம்பலத்தாடி யாவரும் அகத்துள் அலையும் அம்மன நிலையினை தெற்றென நோக்கும் முற்றான் மீதே பொய்யுரை சாற்றல். இவை பாவம் 4. சரி, இந்த 3 பாவங்களில் ஈடுபடுகிறாய். இவற்றின் மீது கேள்வி எழுப்பும் பொழுது இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? இறைவன் மீது சத்தியம் செய்கிறார்கள். இறைவன் மீது சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது அல்லது நான் எதையும் செய்யவில்லை என்கிறார்கள். அது மறைமொழியில் எவ்வாறு கூறப்படுகிறது என்றால், உற்றான் அம்பலத்தாடி. உற்றான், அவன்தான் உனக்கு உற்றவன், அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறவன். யாவரும் அகத்துள் அலையும் அம்மன நிலையினை தெள்ளென நோக்கும் உற்றான். ஒவ்வொருவருடைய அகத்திலும் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதனை எந்த ஒப்பனையும் இல்லாமல் அம்மனமாக நோக்குபவன் அவன். நீ புறத்தே ஒப்பனை செய்யலாம், பசப்பலாம், நடிக்கலாம், பாசாங்கு செய்யலாம். ஆனால் உள்ளே ஒருவன் இருக்கிறானே, உள்ளே அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறானே, அவன் உன் அம்மன நிலையை அல்லவா நோக்குகிறான், தெற்றென நோக்குகிறானே. அப்படிப்பட்ட முற்றான். முற்றான் என்றால் அவன் முற்று பெறுவதே இல்லை. மனிதர்களுக்கு கூற்றினை ஏவலாம், அவர்கள் முடிந்தும் போகலாம். உள்ளே இருப்பவன் முற்றான், முற்றுவதே இல்லை. அவன் எப்பொழுதுமே அவன் இருக்கிறான், அவனுக்கு முற்றலே இல்லை. அவன் அம்பலத்துள் ஆடுகிறான், நீ அகந்தை கொண்டு ஆடுகிறாய். அம்பலத்துள் ஆடிக்கொண்டிருக்கும் உன் அம்மன நிலையை கூட அப்படியே நோக்கி கொண்டிருக்கும் முற்றான் மீதே பொய்யுரை சாற்றல். அவன் மீதே பொய்யாக உரைத்து சாற்றல் பாவம் 4. இப்பாவத்திற்கு என்ன தண்டம்? மிகவும் ஆழ்ந்த கேள்வி. நம் கூட்டத்தினர் தெளிவடைய வேண்டிய கொள்கை இது. இறைவன் இருக்கிறான் என்பதனை ஒப்புக்கொள்பவர்களுக்கு உரிய பாடம் இது. மற்றவர்கள் கேட்டாலும் எதுவுமே நிகழப்போவதில்லை. இறைவன் இருக்கிறான் என்பதனை ஒப்புக்கொள்பவர்கள் அவன் தாழ் பணிய வேண்டும் என்று நெறிப்படுபவர்களுக்கான பாடம் இது. பாவிகளுக்கு உரிய தண்டனை என்ன?
பிறங்கியும் கிறங்கியும் குற்றேவலுக்காட்பட்டு பாவந்தொழுதார் தாம் தெளிந்தும் தமக்குறி உருக்களம் இல்லாத அலைதல் அவருற்ற தண்டம் காண். பிறங்கி கிறங்கி குற்றேவலுக்கு ஆட்படுதல். பிறங்குதல் என்றால் என்ன? பிறக்கத்தில் இருத்தல். பிறக்கம் என்ற சொல்லி பலமுறை விளக்கி இருக்கிறேன், மீண்டும் விளக்குகிறேன். வரம்பிற்கு உட்பட்டு பல்கினால் அது பெருக்கம், வரம்பில்லாமல் பெருகினால் அது பிறக்கம். பாவிகளுக்கு விளைவுகளை பற்றிய பார்வையே இருக்காது. விளைவு நோக்காமை வினை என்று நாம் கூறுகிறோம். நாம் எந்த பொருளில் கூறுகிறோம்? உன் விருப்பம் எதுவோ அதனை நோக்கி வினையாற்று, விளைவுகளை அவன் கொடுப்பான். எது விளைந்தது என்று நோக்கி கொண்டிருக்காதே, விளைவுகளை இறைவன் வழங்குவான் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் இந்த கூட்டம் தன் நோக்கத்திற்காக பாவம் செய்கிறது. அந்த பாவத்திற்காக என்னென்ன கேடுகள் தீமைகள் விளைந்தாலும் பொருட்படுத்துவதே இல்லை. மேலும் மேலும் பாவம் செய்கிறது, விளைவுகள் பிறக்கமடைகின்றன. இவ்வளவுதான் நிகழ்ந்தது என்று வரையறுக்க இயலாத அளவிற்கு சீர்கேடு, சிதைவு, கொடுமை நிகழ்கிறது. இதுதான் பிறக்கம். அடுத்து கிறக்கம். கிறங்குதல் என்றால் என்ன? தெளிவின்மை, உள்ளது உள்ளபடி நோக்குவதற்கு துப்பற்ற வக்கற்ற நிலை. எதிரே இருப்பது இதுதான் என்று தெரிந்தாலும் இல்லை அது என்று நம்புதல். இந்த சுற்றம் பாவிகளுடைய இந்த கூட்டம் இருக்கிறதே, அது அப்படித்தான். ஒருவரை ஒருவர் கிறக்கமடைய செய்யும். அது ஏதேனும் ஒரு பொருள் வழியிலான கிறக்கமாகவும் இருக்கலாம், அல்லது அவர்களுடைய பேச்சுகள் செயல்கள் வழியான கிறக்கமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு உணர்ச்சி அவர்களை கிறங்க செய்யும். அந்த கிறக்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு அவர்களுக்கு துளி எண்ணமும் வராது. ஆகவே எந்த தெளிவும் இருக்காது. அவர்களுக்கு ஒன்றே ஒன்றுக்கு ஒரு பொருள் நோக்குவார்கள். ஏதேனும் ஒன்றின் மீது அவர்களுக்கு பாவப்பற்று இருக்கும். அந்த ஒன்றை செய்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அதுதான் பிறக்கம். அந்த ஒன்றை தவிர வேறு எதுவுமே தெளிவாக இருப்பதில்லை அல்லவா? அதுதான் கிறக்கம். பிறங்கியும் கிறங்கியும் குற்றேவலுக்கு ஆட்பட்டும். குற்றேவலுக்கு ஆட்படுதல் என்றால் என்ன? குற்றம் ஏவுகிறது, அந்த ஏவலுக்கு ஆட்படும் இந்த கூட்டம். இது குற்றம் எதனை ஏவுகிறது அதற்குத்தான் ஆட்படும். இந்த நன்னெறி, ஒழுங்கு, இறை நெறிக்கெல்லாம் ஆட்படாது. அங்கெல்லாம் அது பாசாங்க செய்யும். இதே கூட்டம் திருநீர் அணியும், கோயில்களுக்கு செல்லும், அங்கு உட்கார்ந்து பாடும், அங்குள்ளவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்றால் எல்லாம் செய்யும். அதெல்லாமே பிறக்கம். உள்ளே இருப்பது என்ன? கிறக்கம். அந்த கிறக்கம் என்னென்ன பாசாங்க செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறதோ அது எல்லாவற்றையும் செய்யும். பிறர் நம்புவதற்காக எதனை செய்ய வேண்டுமோ அதனை செய்யும். அதற்கெல்லாம் அதற்கு வெட்கம், மானம் எதுவுமே இருக்காது. என்ன வேண்டுமானாலும் செய்யும். செய்துவிட்டு தன் நோக்கத்தை நோக்கி பதைபதைத்து ஓடும். அது கிறக்கம். இவ்வளவு பாசாங்குகளையும் நம்புவார்கள் அல்லவா? அவர்களுக்கு ஏற்படும் கொடுமையான விளைவுகள் பிறக்கம். குற்றேவலுக்கு ஆட்படும் நிலை இது. பிறங்கியும் கிறங்கியும் குற்றேவலுக்கு ஆட்பட்டும் பாவந்தொழுதார். இவர்கள் எதனை தொழுகிறார்கள்? பாவத்தை தொழுகிறார்கள். இவர்களுக்கு கடவுளே பாவம்தான், தெய்வமே பாவம். இந்த சொல்லலாம் சொல்லக்கூடாது, வேறு என்ன தமிழ் சொல்லில்லை.
பாவம் தொழுதல், இறைவனை தொழுவது போல் பாசாங்கு செய்வார்கள். ஏனென்றால் உண்மையில் இவர்களை பொறுத்தவரைக்கும் இறைவன் என்று யாரும் இல்லை. இவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கிறது அல்லவா. இந்த பாவத்தின் 3: குற்றேவலுக்கு ஆட்பட்டு பாவம் தொழுதார். குற்றம் ஏவுகிறது, அந்த ஏவலுக்கு இவர்கள் ஆட்படுவார்கள். குற்றம் ஏவினால்தான் ஆட்படுவார்கள். நெறியோ ஒழுங்கோ எதனையாவது உரைத்தால் அதனை ஆட்படுத்த துடிப்பார்கள். ஏனென்றால் இந்த பாவிகளுடைய நோக்கமே ஒழுங்குகளை சிதைப்பது, குலைப்பது மட்டும்தான். ஒழுங்குகள் நெறிப்பட வாழ்வோரின் காப்பு. நெறி பிறழ்ச்சி அடையும் கூட்டம் முதலில் ஒழுங்குகளை குறிவைக்கும், அதற்கு கூட்டம் சேர்க்கும். அந்த கூட்டம் குற்றேவலுக்கு தான் ஆட்படும். குற்றம் எதனை ஏவுகிறதோ அதற்கு ஆட்படும். இவர்கள் பிறங்குவார்கள், கிறக்கத்தில் இருப்பார்கள், குற்றேவலுக்கு ஆட்படுவார்கள். இவர்கள் பாவத்தை தொழுவார்கள், இறைவனை அல்ல. இவர்களுக்கு தெய்வமே பாவம்தான். பாவம் 4 வகைகளாக கூறப்பட்டது. அந்த 4ம் தெய்வத்தின் 4 கரங்கள் இவர்களுக்கு. அதனைத்தான் தொழுவார்கள். அது காக்கும் என்று நம்புவார்கள். ஒன்றில் சிக்கினால் இன்னொரு பாவம் செய்து அதிலிருந்து தப்புவது இவர்களுடைய வழக்கம். அதனால் இவர்களை காப்பதே பாவம்தான். பாவம் தொழுதல் என்பது இவர்களுடைய இன்றியமையாத குணம். அது உவமை அல்ல. இவர்கள் உண்மையாகவே பாவத்தைத்தான் தொழுகிறார்கள். இறைவனுடைய திருக்கோயில்களுக்கு சென்று வருவார்கள், அங்கெல்லாம் தொழ மாட்டார்கள். அங்கு உட்கார்ந்தும் பாவத்தை தொழுவார்கள். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? திருக்கோயில்களுக்கும் சென்று அல்லது திருவுருவங்களுக்கும் முன்னால் இருந்து கொண்டு தன்னுடைய பாவத்திற்குரிய நோக்கங்கள் ஈடேற வேண்டும் என்று இறைவனிடமே அந்த திருவுருவத்துக்கு முன்பே வேண்டுவார்கள். இறைவன் இருக்கிறான் என்று ஒப்புக்கொள்பவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை பாவம் என்ற அவர்களுடைய தெய்வம் அவர்களுடைய அகத்துள் ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கு எதனை பார்த்தாலும் அந்த தெய்வத்தின் தொழுகைதான் இவர்களுக்கு அமையும். ஆகவேதான் பாவம் தொழுவோர் என்று இவர்களை கூறுகிறோம். பிறங்கியும் கிறங்கியும் குற்றேவலுக்கு ஆட்பட்டு பாவம் தொழுதார், தாம் தெளிந்தும் தமக்குறி உருக்களமெய்யாத அலைதல் அவருற்ற தண்டம் காண். இதுதான் தண்டம். இப்படி பாவம் தொழுதவர்கள் தெளிந்து விடுவார்கள் ஒரு நிலையில். அப்படி தெளிந்தும் தமக்கு உரிய உருக்களம், தானே முயற்சி இல்லாமல் வந்தடைந்த எந்த களத்தையும் சென்று அடைய மாட்டார்கள். அப்படி சென்றடையாமல் அலைதல் மட்டுமே இருக்கும். இந்த அலைதல் தான் அவருற்ற தண்டம். இப்படித்தான் பாவிகளை இறைவன் தண்டிக்கிறான். பாவிகளுக்கு நோய் வரட்டும், பிணி பிணிக்கட்டும், அல்லது அவர்களுக்கு நிம்மதியே இருக்கக்கூடாது என்று கருதுவது அப்பாவிகளுடைய வழக்கம். நோய் நல்லவர்களுக்கும் வருகிறது. நெறிப்பட வாழ்வோரும் பிணிவுறுகிறார்கள், நெறிப்பட வாழ்வோரும் இறந்து போகிறார்கள், நெறிப்பட வாழ்வோரும் கடனாளியாக இருக்கிறார்கள், நெறிப்பட வாழ்வோரும் உறக்கமின்றி தவிக்கிறார்கள். ஆனால் நெறிப்பட வாழ்வோருக்கு ஒன்று இருக்கும். அது என்ன? இறைவன் நெறிப்பட வாழ்வோருக்கென்று உரிமையுடன் கூடிய உறவுகளையும் உரிமையுடன் கூடிய ஓர் இடத்தையும் வழங்கியிருப்பான்.
ஓர் இடமாவது இருக்கும், ஒரு இடம் இருக்கும், ஒரு மனிதராவது இருப்பார். நெறிப்பட வாழ்வோர் யாராக இருந்தாலும் அவருக்கென்று உருபொருளாக உரிமையுடன் வந்த ஒரே ஒரு மனிதராவது இருப்பார். அவர் பிணியுறலாம், கடனில் இருக்கலாம், உறக்கமின்றி இருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலும் ஒரே ஒரு மனிதராவது அவர் அருகே இருப்பார். அதுதான் உருக்களம். உருக்களம் என்பது இடம் அல்ல. களம் என்பது இடத்தையோ சொத்தையோ குறிக்கும் சொல்லல்ல. களம் என்பது மனம், மனக்களம். அது உருக்களம். அதனையெல்லாம் எவரும் முயற்சித்து வரவழைத்துக் கொள்ள இயலாது. அது இறைவனால் வழங்கப்படுவது. அந்த உருக்களம் எனும் கருத்து உறவுகளை குறிக்கிறது, இருக்கும் இடத்தை குறிக்கிறது, இறைவனால் வழங்கப்பட்ட அறிவை குறிக்கிறது, இறைவனால் வழங்கப்பட்ட இன்பத்தை குறிக்கிறது, இறைவனால் வழங்கப்பட்ட உறக்கத்தை, பசியை, செரிமானத்தை, நிம்மதியை குறிக்கிறது. எவையெல்லாம் தன்முயற்சியின்றி வந்து சேர்கின்றனவோ அவை எல்லாமே உருக்களம்தான். நான் மீண்டும் கூறுகிறேன், நெறிப்பட வாழ்வோருக்கும் உறக்கம் இருக்காது. நெறிப்பட வாழ்வோரும் தவிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கென்று உருக்களம் இருக்கும். ஒரு நாள் உறக்கம் வரும். ஏதோ ஒரு வழிகாட்டல் அவர்களை ஒரு நாள் உறங்க வைக்கும். ஏதோ ஒரு வழிகாட்டல் அவர்களுடைய உணவை செரிக்க வைக்கும். ஏதோ ஒரு வழிகாட்டல் அல்லது நெறிப்படுத்தல் அவர்களுக்கு இதத்தை, கதகதப்பை நல்கும். அவ்வாறு வழங்கப்படும் வழிகாட்டலும் அவர்களுக்கு உருக்களம்தான். இறைவனால் வழங்கப்படும் வழிகாட்டல் அது. ஆனால் பாவிகளுக்கு இப்படி உருக்களமே இருக்காது. இதுதான் வேறுபாடு. தாம் தெளிந்தும் தமக்குரிய உருக்களம் எய்யாது அலைதல் அவருற்ற தண்டம். அவர்கள் தெளிவடைந்து விடுவார்கள். ஆம், பாவம் செய்து விட்டோம் என்று தெளிவடைவார்களா? இல்லை. அவர்களுடைய தெளிவே வேறு. அவர்களை பொறுத்தவரை தெளிவு என்பதே வேறு. அது என்ன தெளிவு என்று அடுத்து பார்ப்போம். பாவிகளுக்குரிய தண்டம் என்ன? தாம் தெளிந்தும் தமக்குறி உருக்களம் எய்யாது அலைதல் அவருற்ற தண்டம் காண். அதனை பார், அதனை நெறிப்பட வாழ்வோர் அதனை காண்பர். தெளிவு என்றால் என்ன? இவர்கள் ஒரு தெளிவடைகிறார்களே, அது என்ன தெளிவு? இன்னது இதனால் இவ்வாறு ஆயிற்றென அறிதலும் தன்னிலை, பிறர்நிலை, புறநிலை உள்ளலும் தெளிவு. தண்டத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த கிறக்கம் எல்லாம் தணிந்து இருக்கும். பிறக்கத்திற்கு வழி இல்லை. ஏதாவது செய்தால் தானே, பாவத்தில் ஈடுபடும் போது தானே பிறக்கம். பிறக்கம் இல்லை, கிறக்கமும் இல்லை. எது கிறங்க செய்ததோ அது முடிந்தது, அல்லது அதுவே முடித்து விட்டது. இப்பொழுது தெளிவு கிடைக்கிறது. என்ன தெளிவு கிடைக்குமோ தெரியுமா? இன்னது இதனால் இவ்வாறு ஆயிற்றென அறிதல். என்ன நடந்தது என்று எண்ணுவார்கள், நினைத்து பார்ப்பார்கள். இன்னதெல்லாம் நடந்தது, இவ்வாறு நடந்தது என்று அறிந்து கொள்வார்கள். அதுவரை அதுவே தெரியாது. அதுவரை ஒரே கிறக்கம்தான். இன்னது இதனால் இவ்வாறு ஆயிற்றென அறிதலும் முதல் நிலை. தன்னிலை, பிறர்நிலை, புறநிலை உள்ளலும். இப்பொழுது தன்னிலை என்ன என்று தெரியும். அதற்கு முன்பு தெரியாது. கிறக்கம் தன்னிலையே தாறுமாறாக தான் எடுத்துரைக்கும். ஐயோ, உன் நிலை இவ்வளவு கவலைக்குரியதாக இருக்கிறது என்று கிறக்கம் ஓதும். அந்த ஓதல் மட்டும்தான் உள்ளே செல்லும். இப்பொழுதுதான் தன்னிலை என்ன என்று தெரியும்.
அடுத்து பிறர் நிலை, பிறருடைய நிலை என்ன என்றும் தெரியும். உடன் இருந்த கூட்டம் என்ன நிலையில் இருக்கிறது, எவருக்கெல்லாம் அல்லது எந்த சூழலில் பாவம் செய்தோமோ அந்த கூட்டம் எவ்வாறு இருக்கிறது, எல்லாமே பிறர் தான், யாரும் இல்லை. இரண்டாவது மனிதரே பிறர் தான் பாவிகளுக்கு. பிறர் நிலை, புறநிலை, புறத்தில் உள்ள சூழல், இவற்றை உள்ளல் நன்கு உள்வாங்கும். இது இந்த கூட்டம் அறிந்து கொள்வதில்லை, உள்ளல் நன்கு உள்வாங்கி கொண்டே இருக்கும். தன் நிலை என்ன என்று உள்வாங்கும். பிறர் என்ன செய்கிறார்கள், நான் ஏற்கனவே கூறியது போல பிறர் என்பது இரண்டாவது மனிதரே பிறர் தான் இந்த கூட்டத்துக்கு, அவ்வளவுதான். ஏன்னா எல்லோருமே பாவிகள் அல்லரே, பிழை செய்வார்கள், தவறு இழைப்பார்கள் மனிதர்கள், சிலர் குற்றமும் செய்வார்கள். பாவிகள் மிக குறைவு. ஆகவே இந்த உடனிருந்த பாவிகளும் இப்படிதான் தனிமைப்பட்டு கிடப்பார்கள். பாவியும் கிறங்கி இருக்கும் பொழுதும் பிறக்கத்தை நிகழ்த்தும் பொழுதும் தான் கூட்டு. அதன் பிறகு ஒன்றை ஒன்று விழுங்கி விடுமோ என்ற அச்சம் ஒவ்வொன்றுக்கும் வந்துவிடும். பிறர் நிலை, பிற மனிதர்களுடைய நிலை, புறநிலை ஆகியவற்றை உள்ளல் நிகழும். உள்ளல் என்றால் நன்கு உள்வாங்குதல். புறநிலை, தன்னிலை, இவற்றை இது உள்வாங்கும். நன்கு உள்வாங்க, ஒதுங்கி இருக்காது. இதுதான் தெளிவு. தெளிவு எனப்படுவது இதுதான். இன்னது இதனால் இவ்வாறு ஆயிற்றென அறிதலும், தன்னிலை, பிறர்நிலை, புறநிலை, உள்ளலும் தெளிவு. வேறெந்த தெளிவும் வராது. இப்படி இருக்கிறோமே, இது எதனால் நிகழ்ந்தது, எவ்வாறு நிகழ்ந்தது என்று அறிந்து கொள்வார்கள். தன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது, பிறருடைய நிலை எப்படி இருக்கிறது, புறம் எப்படி இருக்கிறது, உள்வாங்கி கொண்டே இருப்பார்கள். வேறு என்ன செய்வதற்கு எதுவும் இருக்காது. இதுதான் தெளிவு. முன்பு கிறக்கம் இருந்தது, இப்பொழுது தெளிவு இருக்கிறது. இப்படி தெளிந்த பிறகு தமக்குறி உருக்களம் எய்யாத அலைதல் அவருற்ற தண்டங்கான். இதுதான் தண்டம். இந்த தெளிவு கிடைத்துவிடும். அதன் பிறகு தமக்குரிய உருக்களம் எய்யாது அலைதல் அவருற்ற தண்டம் கான். ஒரு கேள்வி எழுகிறது, தெளிந்த பிறகு ஏன் தண்டம் இருக்க வேண்டும், தெளிந்து விட்டார்களே என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு விளக்கம், தெளிந்தும் தண்டமுற்றல் பாவக்கோல் பற்றலான். தெளிந்து ஏன் தண்டம் அவர்கள் தண்டத்தை உருகிறார்கள் என்றால், அவர்கள் பாவக்கோலை பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கோல் அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. எந்த மனிதரும் இல்லை, எந்த உறவும் இல்லை, எந்த களமும் இல்லை. ஒரு கோல் இருக்கிறது. அது என்ன? பாவக்கோல் என்றால் என்ன? தன் குற்றம் பிறரால் என இணை வைத்தலும், தன் கீழ்மை ஈடேற புறத்தாரை பிணை வைத்தலும் பாவந்தாங்கும் கோல் என கொள்க. தான் செய்த குற்றங்கள் எல்லாமே பிறரால் என்று இணை வைப்பார்கள். அதனை ஏன் செய்தார்கள் என்றால், அவர் அப்படி செய்தார், நான் இப்படி செய்தேன். இதான் இணை வைப்பு. தன் கீழ்மை ஈடேற புறத்தாரை பிணை வைத்தல். தன்னுடைய கீழ்த்தரமான நோக்கங்கள் ஈடேறுவதற்கு புறத்தில் எவர் இருந்தாலும் அவர்களை பிணையாக கொடுத்து விடுவார்கள், பிணையாக வைத்து விடுவார்கள். இது பாவம் தாங்கும் கோல் என கொள்க. எப்படி ஒரு வழிகாட்டல்! நம் கூட்டத்தார் குற்றம் செய்தால் ஒப்புக்கொள்ள வேண்டும். அது பிறரால் என இணை வைக்க கூடாது. கீழ்மையான எண்ணமே கூடாது. ஒருவேளை வந்து விட்டதென்றால் அது என்னோடு போகட்டும் என்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மீண்டு விடலாம். அப்படி இருந்தால் இறைவனை மீட்பான். ஆனால் தன்னுடைய கீழ்மை ஈடேற புறத்தில் யார் இருந்தாலும் பிணை வைத்தால்
அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அதற்குத்தான் தமிழில் சொல்லில்லை. அது சொல்லிலி நிலை. புறத்தில் எந்த பொருள் இருந்தாலும் பிணை வைத்தல், எந்த மனிதர் அல்லது எந்த உறவு இருந்தாலும் பிணை வைத்து விடுதல். எதற்கு? தன் கீழ்மை ஈடேற புறத்தாரை பிணை வைத்தல். இந்த இரண்டும் பாவம் தாங்கும் கோல் என கொள்க. இதுதான் கோல். இந்த பாவக்கோலை பற்றி கொண்டிருப்பதனால் தெளிந்தும் தண்டம் உருகின்றனர் பாவிகள். அவர்களுக்கு கிடைக்கும் தெளிவு என்னவென்றால், இது இதனால் இப்படி ஆயிற்று, ஒருவேளை அதனை அப்படி செய்திருந்தால் இந்த நிலை இல்லை என்று உட்கார்ந்திருப்பார்கள். இதுதான் தெளிவு. பிறர் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், என்றாவது ஒரு நாள் அவர்கள் வீழ்வார்களா, என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு சிக்கல் வருமா என்று உள்ளிக்கொண்டே இருப்பது. இதுதான் தெளிவு. இந்த தெளிவு தான் கிடைக்கும். ஆனால் தன் நிலை என்ன என்று தெள்ளென விளங்கிவிடும். இப்பொழுதும் ஏன் அவர்கள் தண்டமுறுகிறார்கள் என்றால், பாவக்கோலை அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறார்கள். தன் குற்றம் பிறரால் என இணை வைத்தலும், தன் கீழ்மை ஈடேற புறத்தாரை பிணை வைத்தலும் பாவந்தாங்கும் கோல் என கொள்க. இறுதியாக தெளிந்தும் தம் வழியேக மாட்டார் அவர் நிலை, அமுதம் இருந்தும் அருந்தா வாயனைய வென்றும், அதனை அருந்தினும் குமட்டி கொட்டும் குடல் அணையர் என்றும் கொள்க. தெளிந்தும் தம் வழி ஏக மாட்டார். இவர்களெல்லாம் அவரவருடைய வாழ்க்கை போக்கிற்கு போக மாட்டார்கள். அது ஏற்கனவே அந்த போக்கு பல முறை பட்டிருக்கும். ஆனால் அதில் சென்றிருக்க மாட்டார்கள். தெளிந்தும் தம் வழி ஏக மாட்டார் என்று இருக்கும். அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டது என்றால், அமுதம் இருந்தும் அருந்தா வாய் அணையர். அமுதமே இருக்கிறது என்றால் அதனை அவர்கள் அருந்த மாட்டார்கள். வேறு எதனையாவது வாயில் போடுவார்கள் அல்லது அருந்தி கொண்டிருப்பார்கள். ஒருவேளை அதனை அருந்தினாலும் அந்த அமுதத்தை குமட்டி கொட்டும் குடல் போன்றவர்கள் அவர்கள். ஐயோ, அமுதம் உள்ளே வந்து விட்டது, உடனடியாக இதனை குமட்டு என்று குடல் கூறினால் எப்படி இருக்குமோ அப்படி அதனை போன்றவர்கள். தெளிந்தும் தம் வழி ஏக மாட்டார் அவர் நிலை, அமுதம் இருந்தும் அருந்தா வாயனைய வென்றும், அதனை அருந்தியும் குமட்டி கொட்டும் குடல் அணைய வென்றும் கொள்க. குடல் நஞ்சினை குமட்டி கொட்டும். குமட்டலே இல்லை என்றாலும் இறைவன் அருள் இருந்தால் குடல் நஞ்சினை கொட்டிவிடும். ஆனால் இந்த கூட்டத்திற்கு அமுதமே உள்ளே போனாலும் இந்த கூட்டத்தின் குடல் ஐயோ அமுதம் வந்து விட்டது என்று குமட்டி கொட்டும். ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு எது வேண்டுமோ அது அமுதம் அல்ல. இந்த வழிகாட்டல் ஏன் வழங்கப்படுகிறது? நாம் அற்புத திருவந்தாதியின் உரை விளக்க தொடரில் இருந்தோம். நேற்று வரை அந்த கலந்துரையாடலில் இருந்தோம். அம்மை வாழ்ந்தது ஒரு ஊழிக்காலம். அக்காலத்தில் ஆக்கமும் அழிவும் ஒரு சேர நிகழ்ந்தன. அம்மை இறைவனுக்கும் தனக்குமான உறவிலிருந்து நம் கூட்டத்தாரை ஆற்றுப்படுத்தற்குரிய மந்திரங்களை அருளிச் சென்றாள். அவை இன்றும் நமக்கு வழிகாட்டுகின்றன. நேற்று கூட கலந்துரையாடலில் பங்கேற்றோர் தம் வாழ்க்கைக்கு வழிகாட்டல் அம்மந்திரங்களில் இருக்கின்றன என்று கூறினீர்கள். எனக்கும் அவ்வாறே. ஊழிக்காலம் என்றாலே புரட்சி அடைந்த கூட்டம், பாவிகளின் கூட்டம் பெருகுவது தானே. இல்லைன்றால் அதனை ஏன் நாம் ஊழிக்காலம் என்கிறோம்? இப்படி புரட்சி அடைந்த பாவி கூட்டம் பெருகும்போது இறைவன் அடியே பற்றி கொண்டு அல்லது அவன் மடியில் படுத்து கிடக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டையே பற்றி கொண்டு இருப்போருக்கு தெளிவு வேண்டும். நமக்கு இருக்கும் தெளிவு வேறு. நமக்கு இருப்பது சிந்தையில் சிவத்தெளிவு. அந்த தெளிவு வேண்டும். நம் கூட்டத்தினர் தெளிவுடன் இருக்க வேண்டும்.
குற்றம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, பாவத்தின் வகைகள் யாவை, பாவிகள் உறும் தண்டனை என்ன, பாவக்கோல் என்பது என்ன என்ற தெளிவு நமக்கு வேண்டும். நம் கூட்டத்தினர் குற்றம் செய்வோர் அல்லர். ஆகவே பாவத்தை பற்றிய பேச்சே தேவையில்லை. ஆனால் இவ்வூழிக்காலத்தில் பாவம் பெருக்கெடுத்து ஓடும்போது அந்த வெள்ளத்தை பற்றிய பார்வை வேண்டும். இல்லை என்றால் அதில் மூழ்கடிக்கப்படுவோம். பொங்கி வருவது எத்தகைய வெள்ளம் என்பதனை யாரேனும் ஒருவராவது கூற வேண்டும். இல்லை என்றால் அந்த வெள்ளம் மூழ்கடித்துவிடும். நெறிப்பட்டு வாழ வேண்டும் என்றால் நெறிமுறைக்கு மாறுபாடான கூட்டத்தை பற்றிய தெளிவு வேண்டும். காட்டில்தான் வாழப்போகிறோம் என்று ஆகிவிட்டதென்றால் வேங்கையின் இயல்பு தெரிய வேண்டும், கழுதை புலியை பற்றியும் தெரிய வேண்டும், அரவங்களை பற்றிய தெளிவும் வேண்டும், தேன் சிட்டுகள் பட்டாம்பூச்சிகளை பற்றிய தெளிவு வேண்டும். ஏனென்றால் நாம் காட்டில் வாழ்கிறோம். இறைவன் தான் இத்தெளிவை நமக்கு வழங்குகிறான். இத்தெளிவினை சிலர் அமர்ந்த இடத்திலிருந்து உணர்ந்து உள்வாங்குகிறார்கள். ஒரு சிலர் இந்த எல்லா சிக்கல்களுக்கும் ஊடாக சென்று இறைவனால் மீட்டெடுக்கப்பட்டு உள்வாங்குகிறார்கள். வழி வேறு வகை வேறு, ஆனால் கருத்து ஒன்று. கருத்து ஒன்றுதான், அது நாம் தெளிவடைய வேண்டும் என்பது. நம் தெளிவு சிந்தையில் கொள்ளும் சிவத்தெளிவு. நமக்கு இருப்பது சிந்தை செருக்கு. இந்த சிந்தை செருக்கு எந்தை நல்குவது. இத்தெளிவிலிருந்து நாம் புறத்தை நோக்க வேண்டும். அதுவே நம்மை காக்கும் அரணாக இருக்கும். இவ்வாறு நோக்கிய பின்னர் என்ன செய்ய வேண்டும்? சரி, இவர்களெல்லாம் பாவிகள் என்று தெரிந்துவிட்டது அல்லவா? பாவத்திற்கு என்ன தண்டம் என்றும் தெரிந்துவிட்டது. ஏதும் செய்யாதிரு. பாவிகள் என்று அறிந்து கொண்ட பின்னர் ஏதும் செய்யாதிரு. நன்மையும் செய்யாதே, தீமையும் செய்யாதே. பாவி என்று தெரிந்தால் விலக்கி வை, அவ்வளவுதான். விரட்டு, விலக்கு, வேறு எதுவும் செய்யாதே. ஏனென்றால் பாவம் ஈனும் பாவிகள் பலரை. பாவம் பல பாவிகளை ஈன்றெடுத்து கொண்டே இருக்கும். அது கூட்டம் சேர்த்து கொண்டுதான் இருக்கும். அடுத்து பாவம் துரத்தல் பாவியாக்கும். பாவத்தை துரத்தி செல்பவர்களும் பாவியாகி விடுவார்கள். பாவத்தை துரத்தி செல்லக்கூடாது. மிக மிக இன்றியமையாத வழிகாட்டல் இது. பாவத்தை துரத்தாதே. உன் சூழலில் பாவம் நிகழாமல் அதனையும் அக்கூட்டத்தை விரட்டு. நீ உன் சூழலில் இரு. அதை துரத்தி செல்லக்கூடாது. கழுதை புலி கூட்டம் காட்டில் அலையும். அது ஒரு சிறுத்தையே சோர்வடையும் வரை துரத்தும். சிறுத்தையால் கழுதை புலியை துரத்தி செல்ல இயலாது. துரத்தி சென்றால் சிறுத்தை ஒன்று கழுதை புலிகளை அது கழுதை புலி சிறுத்தையின் உணவே அல்ல. தேவையே இல்லாமல் கழுதை புலிகளை சிறுத்தை வேட்டையாட வேண்டி வரும். இல்லை என்றால் சிறுத்தை பலியாக நேரிடும். பாவிகளை துரத்தி செல்லக்கூடாது. பாவம் துரத்தல் பாவியாக்கிவிடும். இது மிக இன்றியமையாத வழிகாட்டல். எதுவும் செய்யக்கூடாது. சூழல் குப்பையாகி விட்டதென்றால் குப்பைகளை கூட்டி கொளுத்தி விட வேண்டும், அவ்வளவுதான். இந்த குப்பை எங்கிருந்து வந்தது, இந்த குப்பை யார் கொண்டு வந்தது, யாரெல்லாம் கொண்டு வந்தார் என்று துரத்தி செல்லக்கூடாது, துரத்தக்கூடாது. இறைவன் இருக்கிறான். அன்னை அருட்சக்தி இருக்கிறாள். அவள் நமக்குள்ளும் இருக்கிறாள், பாவிகளுக்குள்ளும் இருக்கிறாள். யார் எந்த போக்கில் வாழ வேண்டும், யாருக்கு எது காலம் என்பதனை
ஐயனும் அன்னையும் இறுதி செய்வார்கள். நாம் இறைவனை பற்றி கொண்டு அன்பு மீதூர உறவாட வேண்டும், நெறிப்பட்டு வாழ வேண்டும். மற்றபடி பாவிகளை தண்டித்தல் நம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அதுதான் கருத்து. பாவிகளை தண்டித்தல் மனித எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் என்னுடைய அன்பெனும் நெறிக்கு அப்பால் சொல்லாத நிலைக்கு சென்றவர்கள். சொல்லில்லாத நிலையில் ஐயன் வேறு ஒரு மூல வடிவில் இருப்பான். நமக்கு அற்புதமான சூழல் வழங்கப்படுகிறது, வழிகாட்டல்கள் கிடைக்கின்றன, சுற்றம் உறவு செழித்தோங்குகிறது. நாம் இப்படியே இருப்போம். எந்த பாவத்தையும் துரத்தக்கூடாது, துரத்தி செல்லக்கூடாது. நம் சூழலில் இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே சிந்தையுள் நாம் கொள்ளும் தெளிவு இவை யாவற்றையும் தானே நிகழ்த்தும், முயற்சி இல்லாமல் நிகழ்த்தும். இந்த தெளிவோடு நம்மவர் யாவரும் எம்பெருமானை பற்றி கொள்க. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பருள் நிறைவதாக. நன்றி.